இப்ப 2014 இருந்து இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த பாஜக ஆட்சி எந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டாலும் சரி, அது எந்த அமைச்சர்லாம் தனியா குறிப்பிட வேண்டாம், எந்த ஒரு அமைச்சர் எந்த அறிவிப்பை வெளியிட்டாலும் மக்கள் வைக்கிற புளியதா கரைக்குது. அப்படிதான் என்ன நடந்துக்கு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் மீண்டும் ஒரு முறை கூடியிருக்காங்க. அந்த பாப்கார்னுக்கான ஜிஎஸ்டி வரி அதிகமாக்கியிருக்காங்க. சாதா பாப்கார்னுக்கு ஒரு வரியா, கேரமல் பாப்கார்னுக்கு ஒரு வரியா. பிரியாணி தான் இன்னைக்கு இந்தியாவின் பிரபலமான அதிகம் உண்ணப்படுகிற உணவுன்னு சொல்லியிருக்காங்களே. இந்த பிரியாணி என்ன படிச்சுன்னு தெரியல. ஏன்னா நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே சொன்னவர் தான், ஏன் நீங்க பூண்டு விலை அதிகமாச்சுன்னா பூண்டு நான் சாப்பிடறது இல்ல, வெங்காயம் நான் சாப்பிடறதுன்னு சொன்னாங்களா. அதே போல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி கூடுதல் ஆக்கியிருக்காங்கல்ல. அதோட விட்டாலும் இன்னும் அந்த கார் இருக்கும், சில பேர் கார் வாங்கியிருப்பான், சரியா லோன் கட்டியிருக்க முடியாது, அதை மறு விற்பனை செஞ்சிருவாங்கல்ல. அப்படி மறு விற்பனை செய்யப்பட்டாலும் மறு விற்பனைக்கு கூடுதல் ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த ஒரு பக்கம் இப்படிதான் ஜிஎஸ்டி கவுன்சில் பிரச்சனை, மக்கள் வரி பிரச்சனை பார்த்தா, இன்னொரு பக்கம் இந்திய அஞ்சல் துறை ஒண்ணு இருக்கு, இந்தியா போஸ்டல் இருக்குல்ல, அதுல மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு நாட்டுல நடக்கிற ஒரு ஆட்சி என்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் மக்கள் அதை கூர்ந்து கவனிப்பாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க, அதில் மக்களுக்கு நலத்திட்டங்கள் என்னன்னு கவனிக்கிறது போய் இப்ப 2014 இருந்து இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த பாஜக ஆட்சி எந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டாலும் சரி, அது எந்த அமைச்சர்லாம் தனியா குறிப்பிட வேண்டாம், எந்த ஒரு அமைச்சர் எந்த அறிவிப்பை வெளியிட்டாலும் மக்கள் வயிற்றுல புளியதான் கரைக்குது. அப்படிதான் என்ன நடந்துக்கு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் மீண்டும் ஒரு முறை கூடியிருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஏற்கனவே பேசியிருக்கோம், ஜிஎஸ்டி கவுன்சில் கூடும்போதுதான் இந்த நம்ம சொல்லக்கூடிய சோடா வாட்டருக்கான ஜிஎஸ்டி அதிகமாக்கி இருக்காங்க, பால் கேனுக்கான ஜிஎஸ்டி அதிகமாக்கி பேசிட்டே இருந்தோம். அதே போல மறுபடியும் கூடின ஜிஎஸ்டி கவுன்சில் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மக்கள் சாப்பிடுற மிக காஸ்ட்லியான உணவுன்னு சொல்லுவோம்ல, பாப்கார்ன், அந்த பாப்கார்னுக்கான ஜிஎஸ்டி வரி அதிகமாக்கி இருக்காங்க. சாதா பாப்கார்னுக்கு ஒரு வரியா, கேரமல் பாப்கார்னுக்கு ஒரு வரியா, இன்னும் பெப்பர் பாப்கார்னுக்கு அடுத்த வரியா, இப்படி இந்த வரிகளை கூட்டியிருக்காங்க. சாதா பாப்கார்ன் 5% வரியா, கேரமலுக்கு வந்துட்டா 5% வரி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுவா மக்கள்கிட்ட ஒரு பெரிய வெறுப்பு கொண்டாது. என்னடா இந்த அரசு எல்லாத்துக்கும் வரி போட்டா என்னதான் பண்ணுது, அத்தோட விட்டா கூட பரவாயில்ல. இன்னைக்கு இந்தியாவோட மிக சிறப்பான உணவுன்னு நீங்க எங்க தேடினாலும் சரி, அது ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இப்படி ஆன்லைன் மூலத்தை தேடினாலும் சரி, இல்ல கடைகள்ல போய் தேடினாலும் பிரியாணி தான் இன்னைக்கு இந்தியாவின் பிரபலமான அதிகம் உண்ணப்படுகிற உணவுன்னு சொல்லியிருக்காங்களே. இந்த பிரியாணி என்ன படிச்சுன்னு தெரியல. ஏன்னா நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே சொன்னவர் தான், ஏன் நீங்க பூண்டு விலை அதிகமாச்சுன்னா பூண்டு நான் சாப்பிடறது இல்ல, வெங்காயம் நான் சாப்பிடறதுன்னு சொன்னாங்களா. அதே போல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி கூடுதல் ஆக்கியிருக்காங்கல்ல. இதுவும் பெரிய விவாதத்தை எழுப்பியிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், பிரியாணி நான் சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மக்களின் உணவுப் பொருளா இருக்க பாப்கார்ன், பிரியாணி, இந்த மாதிரி அதிகமா மக்கள் விரும்பி சாப்பிடுற பொருட்கள் எல்லாம் ஜிஎஸ்டில கொண்டு வந்திருக்காங்க. அதோட விட்டாலும் இன்னும் அந்த கார் இருக்கும், சில பேர் கார் வாங்கியிருப்பான், சரியா லோன் கட்டியிருக்க முடியாது, அதை மறு விற்பனை செஞ்சிருவாங்கல்ல. அப்படி மறு விற்பனை செய்யப்பட்டாலும் மறு விற்பனைக்கு கூடுதல் ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த விற்பனையில என்ன வருமானம் வருதோ, அந்த விற்பனை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன சேல் மார்க்கெட் கிடைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த வரியை கூட்டியிருக்காங்க. இதுவும் இணையதளத்துல மிகப்பெரிய ட்ரோலா உருவாயிருக்குது. இப்படி மக்கள் உணவு பழக்கங்கள் மக்கள் புலங்குற இல்ல சின்ன சின்ன வருமானம் பாக்குற அனைத்தின் மேலையும் ஜிஎஸ்டி போட்டா எப்படிதான் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இன்னும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பெட்ரோல் டீசல் மேலதான் இந்த ஜிஎஸ்டி போடல, அது கூட கொண்டு வர திட்டம் இருக்க மாதிரி சொல்றாங்க. ஆனா வழக்கமா ஜிஎஸ்டி போட்டா பெட்ரோல் டீசல் குறையும் ஒரு பக்கம் சொன்னாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் இருக்க வரைக்கும் எந்த பொருள் மேல் ஜிஎஸ்டி போட்டாலும் அது விலை அதிகமாக தான் சொல்றாங்க. சரி, ஒரு பக்கம் இப்படிதான் ஜிஎஸ்டி கவுன்சில் பிரச்சனை, மக்கள் வரி பிரச்சனை பார்த்தா, இன்னொரு பக்கம் இந்திய அஞ்சல் துறை ஒண்ணு இருக்கு, இந்தியா போஸ்டல் இருக்குல்ல, அதுல மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்திய அஞ்சல் துறைங்கிறது இந்தியா முழுக்க இருக்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அஞ்சலகங்கள் உடையது. இந்தியால எந்த மூலமுடுக்குக்கும் நீங்க எளிமையா இங்க இருந்து இன்லாண்டோ போஸ்ட் கார்டோ அமைச்சு தகவலோ தெரிவிச்சிட முடியும். இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த இந்திய அஞ்சல் துறையில கிட்டத்தட்ட 5 லட்சம் தொழிலாளர்கள் பணி செய்யறாங்க. அந்த தொழிலாளர் ஏ கிளாஸ் ஆரம்பிச்சு இ கிளாஸ் வரைக்கும் பல்வேறு நிலையில தொழிலாளர்கள் பணிபுரியுறாங்க. அதுல ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்ற நாள்ல இருந்து எப்படியாச்சும் இந்த அஞ்சல் துறையை தனியாருக்கு கொண்டு போயிடணும்ட்டு இந்த தொழிலாளர்களை புதுசா யாரும் வேலை கிடைக்கல, புதிய வேலைகளை உருவாக்கல. அதே மாதிரி பழைய வேலைகள் இருந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்களா, அதுக்கு பதிலா அந்த பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை. இன்னும் கூடுதலா அந்த அஞ்சலகங்கள் மேல என்ன பண்ணாங்கன்னா, கூடுதல் பணி சுமை, வங்கியோட பணிகள் நீங்க பாருங்க, ஆதார் பணிகள் நீங்க பாருங்க, நீங்க அதே மாதிரி சேமிப்பு பணிகள் பாருங்க, பல்வேறு பணிகளை அந்த போஸ்ட் ஆபீஸ், சின்ன போஸ்ட் ஆபீஸா இருக்கும், அங்க 2 பேர் தான் வேலைக்கு இருப்போம், அவன் தலையில 10-15 வேலையை கொடுத்துட்டாங்க. இது வகையா அந்த இருக்கிற தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய பணிச்சுமை கொடுத்து மன உளைச்சல் உருவாக்குறது. அதன் மூலம் மக்கள் மத்தியில் என்ன, இந்த பொதுத்துறை நிறுவனம் இப்படிதான்ப்பா, இவங்க மக்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்கன்னு விரக்தி உருவாக்குறது. இப்படிப்பட்ட போக்கு இந்த அரசு கையாண்டே வருது இல்ல. இதுல கூடுதலா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிசம்பர் 18, 2024 அன்னைக்கு இந்திய அஞ்சல் துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இந்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரை செயல்படுத்தப்பட்டு வந்த நூல் பதிவு அஞ்சல், புக் ரிஜிஸ்டர் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட்ல புக் வாங்குவோம். ஏன்னா நீங்க ஒரு புத்தகம் ஒரு 100 ரூபாய் விலைனா அது வெயிட் பார்த்தா 400-500 தான் வரும்.
1 கிலோ வரைக்கும் நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவு தபால் அனுப்பிச்சீங்கன்னா 70 ரூபாய் நமக்கு கட்டணமா வரும். ஆனா அதுவே நீங்க நூலஞ்சல் அனுப்புறீங்கன்னா இந்த ஒரு 5 கிலோ வரைக்கும் இருக்க புத்தகம், அந்த 5 புக்கா இருக்கலாம் 4 புக்கா இருக்கலாம், 5 கிலோ இருக்கு அந்த கட்டுமானம், அந்த கட்டுக்கு எவ்வளவு அவங்க சொல்றாங்கன்னா வெறும் 80 ரூபாய் செலவுல இந்தியாவில் நீங்க எங்கனாலும் அனுப்பலாம். இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா இந்திய மக்களிடம் வாசிக்கும் பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும். 2வது நூலை எழுதுறாங்கல்ல அந்த கருத்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். அதே போல நூல் மறுபதிப்பு கொண்டு வரணும். இதன் மூலம் பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், வாசகர்கள் எல்லாம் பலனடையதோட இந்தியாவின் இந்த படிப்பு வாசிப்பு வழக்கங்கிறது ஒரு அறிவு சமூகத்தை உருவாக்கும் முற்போக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்திய அஞ்சல் துறை. கிட்டத்தட்ட 1898 கொண்டு வரப்பட்ட இந்திய அஞ்சல் சட்டம் வழியாக இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்து அன்னையிலிருந்து நடைமுறை இந்த திட்டத்தை எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் இனிமே புக் ரிஜிஸ்டர் போஸ்ட்ங்கிற இந்த திட்டம் கிடையாது, அதன் வழியாக நீங்க புத்தகங்களை அனுப்ப முடியாதுன்னு 10 ஒரே நாள்ல அதை நீக்கிட்டு போயிட்டாங்க. இனிமே நீங்க புத்தகங்கள் அனுப்பணும் உறவினர்களுக்கோ இல்ல தெரிஞ்சவர்களுக்கோ, இல்ல நீங்க எழுதுன புத்தகத்தையோ இல்ல நீங்க விரும்பிய புத்தகம் வாங்கணும், எது பண்ணாலுமே நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் சொல்லக்கூடிய பதிவு தபால் தான் அனுப்பணும். பதிவு தபால் அனுப்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக புத்தக விலையை விட அஞ்சல் செலவு அதிகமாகும். அப்படி ஆகும் பொழுது இந்த எளிமையா இருப்பாங்க சில பேர், மிக குறைந்த காசை வச்சுக்கிட்டு படிக்கணுங்க ஆர்வம் இருக்குல்ல, அவங்க புத்தகத்தை வாங்க முடியாது. அதே போல பதிப்பாளர்கள் ரொம்ப சின்ன சின்ன பதிப்பாளர் இருப்பாங்க, ஒரு 1000 புக் அடிச்சுட்டா புக் போஸ்ட்ல ஒரு 500 புக்கை நம்ம அனுப்பலாம், பல்வேறு இடங்களுக்கு போயிடும், ஒரு குறைந்தபட்ச லாபம் பார்க்கலாம் இருப்பாங்க, அவங்களுக்கான வாய்ப்பு இல்ல. அதையும் மீறி எழுத்தாளர்கள் புதுசா சிந்திச்சு கவிதைகள் எழுதுறது, இல்ல கதைகள் எழுதுறது, இல்ல அறிவியல் கட்டுப்படி எழுதுறாங்களா, இந்த எழுத்தாளர்கள் ஏதோ ஒரு புத்தகம் கொண்டு வந்தா முன்னாடி இந்த ரிஜிஸ்டர் புக் போஸ்ட்லயே ஈஸியா எல்லாத்துக்கும் அனுப்பிட முடியும். இனி அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் புத்தகம் எழுதி பதிப்பிக்கிற செலவை விட அனுப்பும் செலவு அதிகமாகும் காரணத்தால் இந்த எழுதும் பழக்கமே குறைய வாய்ப்பு உள்ளது. ஆகவே இந்த அரசு கொண்டு வந்த இந்த திடீர் தடை இருக்குல்ல, இந்த அஞ்சல் துறையில ரிஜிஸ்டர் புக் போஸ்ட் அனுப்பக்கூடாதுங்கிற தடைங்கிறது இந்திய அறிவு சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட நேரடி சண்டைன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த RSS பாஜக கூட்டுல உருவான இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா கார்பரேட் காவி அரசா போயிட்டு இருக்குல்ல, இந்த அரசு என்னன்னா இந்திய மக்களிடையே இருக்கிற அனைத்து முற்போக்கு பழக்கங்களையும் வெவ்வேறு வகையை தடுத்துக்கிட்டே வருது. அந்த வகையில வாசிப்புங்கிறது ஒரு முற்போக்கு பழக்கம், இல்லிட்ரசில இருந்து லிட்ரஸியா மாறது இருக்குல்ல, இது சமூக பண்பாட்டுங்கிறது முக்கிய கருத்தா இருக்குதுல்ல, இந்த கருத்தை உடைக்கிறதுக்கு இந்த புக் போஸ்ட்ங்கிறது ரொம்ப உங்களுக்கு வாய்ப்பா இருந்துச்சு. ஏன்னா அந்த பார்சல புக் வரும்பொழுது ரொம்ப குறைவான விலை கிடைச்சு வாங்கி படிச்சு அறிவை வளர்த்துக்கலாம். இப்ப இவங்க போட்டிருக்க இந்த தடை மூலமாக இல்ல நீக்கம் திட்டமே நீங்கிருச்சுன்னு வராதுங்கிறாங்க. இதன் மூலமாக இனி கிராமப்புறங்களில் எளிமையாக நீங்கள் புக் போஸ்ட் நூலை பெற முடியாது. இந்த திட்டம் மிக அவசியமானது என்ற காரணத்தில் கூட இந்திய அரசு என்ன சொல்லுவோம், வழக்கம் போல அஞ்சல் துறை நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, ஏற்கனவே கட்டுப்படியாகல எங்களுக்கு, அதனால இதை அழுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வழக்கமா சொல்றது ஒண்ணுதான், அரசுங்கிறது லாப நஷ்ட கணக்கு பார்க்க முடியாது. அரசுங்கிறது மக்கள் நலன் சார்ந்தது, மக்களுக்கு எது உபத்தானதோ மக்களை எது அடுத்த நிலைக்கு கொண்டு போகுதோ அதை தொடர்ச்சியா செயல்படுத்தணும். அந்த வகையில இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள், பதிப்பக்கம் வைத்திருப்பவர்கள் அனைவரும் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் புக் போஸ்ட் சர்வீஸை மீண்டும் நீங்கள் கொண்டு வர வேண்டும். இதன் மூலம் பல கோடி மக்கள் புத்தகங்களை பெற்று தங்கள் அறிவையும் வாசிப்பையும் வளர்த்து வந்தார்கள். ஆக இந்திய சமூகம் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுல இந்தியாவின் அறிவியல் மனப்பான்மை வளர்க்க வேண்டும், அதுக்கு இந்த ரிஜிஸ்டர் புக் போஸ்ட் சர்வீஸ் எங்களுக்கு உதவிகரமா இருந்துச்சு. ஆகவே இந்த நிறுத்தப்பட்ட இந்த திட்டத்தை மீண்டும் துவக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது ஒன்றிய அரசின் காதுகளை எட்டும் என்று எதிர்பார்க்கிறோம்.